கமல் சார் அங்க பெரிய வீடு கட்டுறாரு. அது இங்கதானா? அதான் வீடுங்க. கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்னேஹா மேம் இருக்கிறாங்க, பிரபுதேவா மாஸ் அடிக்கடி நான் அவங்க வீட்டுக்கு போவேன். குஷ் வந்திருக்காங்க, மீனா மேம் வருவாங்க என்ன பார்க்க, சங்கீதா சங்கவி அவங்க வருவாங்க, கலா மாஸ்டர் வருவாங்க. எனக்கு அப்படி பெருசு பெருசா பங்களோஸ் எல்லாம் இருக்கிற எனக்கு பிடிக்காது. நான் சொன்னேன் எங்க பூஜாரு, எங்க இது வீடா? எனக்கு வீடு வேணும். அப்ப இந்த வீடு கருவேப்பிள்ளை செடி இதெல்லாம் இருக்கும், அலோவேரா எல்லாம் ஹெல்த்தியா. அந்த துளசியும் நான் போட்டது. மருதாணி செடி எடுத்து வந்தேன். செடி எடுத்துட்டு வரக்கூடாது, அந்த வேர் மட்டும் அந்த வாட்டர்ல கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த வேர் வச்சுட்டு வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தேன். இங்கே ஒரு வாட்டி சுனாமி வந்தது பாருங்க, அப்ப அது கொஞ்சம் வளர்ந்தது. செடி நான் போட்டது ஏதாவது ஆயிடுச்சு, அங்கேருந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரேன். நான் கூகுள் பண்ணி அதுக்கு சுத்தி ஒரு கம்பை இது போடுங்க, அப்புறம் அதுக்கு கயிறு கட்டுங்க, இப்படி இப்படி 2 குச்சி வச்சேன் எல்லாம் அந்த செடி தான். நிறைய சண்டையும் போடுவேன் நான் ஒரு வாட்டி கோச்சிட்டு வந்துடுவேன். என்ன அமிச்சிட்டாங்க அவங்க. இப்ப யாரும் இல்ல பாருங்க, நான் தனியா இருக்கிறேன். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். இந்த இன்டர்வியூல வீடு பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ மறுபடியும் சினிமாக்கு வரீங்க அப்படின்ற ஒரு தகவல் நாங்களா காசிப்பா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் மேரேஜ் ஆகி பிரேக் எடுப்போம் தவிர வில் நெவர் கோ எனிவேர். ஸோ ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸா ஒன்ஸ் ஆக்ட்ரஸ் ஆகி பண்ணிருக்காங்கன்னா அப்படிதான் ஆக்ட்ரஸாவே டை பண்ணுவாங்க. பிரேக் எடுக்கிறது அஃப்கோர்ஸ் மேரேஜ்னால, கிட்ஸ்னால, அவங்க வளர்ப்பு இதெல்லாமனால தான் பிரேக் எடுப்போம் தவிர அதர்வைஸ் எப்போ industry is calling us, we love to work. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. சூப்பர் மேம். ஸோ இப்போ என்ன பிளான் மேம்? ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நீங்க டெலிவிஷன்ல வந்திருக்கீங்க, அடுத்து சினிமால ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க. அதான் டைம்னு சொல்லுவாங்க. டைமும் அந்த அது என்னன்னு தெரியாது. விஜய் டிவி they call me for a show. மேரேஜ் ஆகி 15 years ஆச்சுங்க. 15 years ஆன பிறகு அது 15 years நான் என்னால சும்மா இருக்க முடியாது. ஸோ அப்ராட் போனாலும் எங்க இருந்தாலும் என்னோட பிசிக்கல் விட மென்டலி ஐம் வெரி ஃபாஸ்ட். ஸோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்பேன். நடுநடுல கூட போய் நான் பண்ணியிருக்கேன், ஷோஸ் பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன். நிறைய சண்டையும் போடுவேன். நான் ஒரு வாட்டி கோச்சிட்டு வந்துடுவேன். எனக்கு இங்க இருக்க முடியாது. நான் குழந்தைங்கள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டுது. இப்போ ஹஸ்பண்டும் டிராவல் பண்ணி நானும் டிராவல் பண்ணா கஷ்டம். ஸோ தென் அவர் சொன்னாரு, ஏன் நீ ட்ரை பண்ணு, ஏன் நீ போகக்கூடாது, நீ போ, உனக்கு வர ரோல்ஸ் நீ பண்ணு, உனக்கு பிடிச்சா பண்ணு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தானு சாருக்கு எங்க ஹஸ்பண்ட் ஒரு புள்ள மாதிரி. அவர் தான் எங்க மேரேஜ் எல்லாம் நடத்த வச்சது. ஸோ எப்போ எந்த ப்ராப்ளம்னா அவருக்கு தான் போன் வர, அப்பா இப்படி பிரச்சனைன்னு தான். ஸோ அவரு தான் வந்து கேட்டிருக்காங்க ஹஸ்பண்ட், அப்பா இப்படி வைஃப் அது டல்லா இருக்கு, அவரோட பாஷையில டல்லா இருக்கு, எனக்கு நினைக்கிறேன் அதுக்கு ஆக்டிங் தான் அதுக்கு ஹாப்பி இருக்கும், நல்ல ஹாப்பி லைஃப் இருக்கு, ஆனா அதுக்கு ஏதோ குறையா இருக்கு, அது எப்ப பாரு சைலண்டா இருக்கும், வேலை செய்யும், பசங்களை பார்க்கும், எல்லாம் பண்ணுவேன், எல்லா ஒர்க்கும் பண்ணுவேங்க. ஏன்னா எனக்கு அது ஒரு பிடிக்கும். நான் ஸ்கிராச்ல இருந்து பசங்களுக்கு நான் செய்யணும். தானு சார் கிட்ட பேசணும்னு அவர் சொன்னாரா, நீ படம் கிடம் அடிக்காத, நீ வச்சு நான் அந்த பொண்ணுக்கு நான் இது பண்றேன்னு சொல்லி முதல்ல அவர் ரெடியா இருக்கணும் சொன்ன உடனே ஐம் வெரி ஹாப்பி. சரி படம் வருதோ இல்லையோ, அதுதான் நான் பண்றேனோ இல்லையோ, ஷூட்டிங் எங்க போனேனோ இல்லையோ, எனக்கு அந்த வேர்ட் போதும், ஹஸ்பண்ட் சப்போர்ட் போதும், ஐம் வெரி ஹாப்பி. அப்புறம் உடனே பாத்தீங்கன்னா விஜய் டிவி ஷோ வந்துருச்சு. சரி நான் நினைச்சேன் அது ஃபர்ஸ்ட் எல்லாம் வருமாங்க ஷோஸ் எல்லாம், பட் நான் என்னால அகாமடேட் பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே இங்கே ஷூட்டிங், நான் கனடால இருக்கேன். சோ பசங்க ஸ்கூல் அங்கே ஹாலிடேஸ் இருக்கும்போது இங்கே இருக்காது. நாங்க ஜூன்ல தான் எவ்ரி இயர் நாங்க ஜூன் இந்த வீட்டுக்கு வருவோம். ஜூன்ல இருந்து செப்டம்பர் நான் இங்கதான் சென்னையில தான் இருப்பேன். இங்க ஸ்ரீலங்கா போவோம், இல்ல இங்க மால்தீவ்ஸ் இல்ல கேரளா, இப்படி எல்லாம் சுத்துவோம் நாங்க. அப்படி இருந்தது. இந்த வாட்டி ஷோ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த அதர்ஸ் லக்கோ டைமோ அந்த டைம் இருந்தா எதுவும் நிக்காதுன்னு. மை கிட்ஸ் இன்னும் ஸ்கூல்ல இருக்கு. கிட்ஸ் சொன்னாங்க, நீங்க போங்கம்மா,
நீங்க போங்க நான் இருக்கிறேன். பாவீங்களா என்ன நீங்க இது ஒரு 5 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா எனக்கு ஹாப்பியா இருந்திருக்குமே சொல்லி என்ன அமிச்சிட்டாங்க அவங்க. இப்ப யாரும் இல்ல பாருங்க, நான் தனியா இருக்கிறேன், எனக்கே போர் அடிக்குது ஷூட்டிங் இல்லாத டைம். சோ அப்படி அமிச்சிருக்காங்க. நானும் ஷோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி போயிட்டு இருக்கு. இந்த வீடு பத்தி பேசணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பசங்களுக்கு ஹாலிடேஸ்னா ஜூன் டு செப்டம்பர் இங்கதான் இருப்பீங்க அப்படின்ட்டு. சோ இந்த வீடு பத்தி பேசலாம். இது எப்போ கட்டினீங்க? இது ஹஸ்பண்ட் வீடுங்க. அவர் ஆக்சுவலா கனடா தான். அவருக்கு ஃபேக்டரி இருக்கு மலையமன் நகர்ல. எப்ப பாரு அவங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் அவங்களுக்கு, எல்லாருமே வந்து தங்கி போற மாதிரி. சோ அங்கேதான் நானும் மேரேஜ் ஆனவரும் போனேன். ஆனா அவர் சொன்னாரு இல்ல வைஃப்னா கெஸ்ட் ஹவுசஸ் அப்படி இருக்க கூடாது. ஆனா அப்போ இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள், அவங்க கட்டிட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ எனக்கு அப்படி பெருசா பங்களோஸ் எல்லாம் இருக்கிற எனக்கு பிடிக்காது. எல்லாரும் தெரியணும், கூப்பிட்டா கேட்கணும், அப்படிதான் வீடு இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டதுக்கு ஒரு செக்யூர்டான இடத்துல ஏதோ இங்க இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ கேட்ட உடனே அவங்க இந்த வீடு வாங்கிட்டாங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இங்க அப்படியே ஃபர்ஸ்ட் வேற ஒரு வீட்ல, அது அவங்க ஆபீஸ் வீடு அனத்தூருக்கு அப்புறம் அது இன்னும் இருக்கு. அது என்னன்னா எல்லாருமே வருவாங்க. இப்போ ஆபீஸ்ல ஹஸ்பண்ட் சைடு அவங்க பிரதர்ஸோ இல்ல ஃபேமிலியோ இல்ல யாராவது ஃபாரின் ஆபீஷியல்ஸ் எல்லாரும் வந்தா அவங்களுக்கு ஹோட்டல்ஸ் ஹோட்டல்ஸ்ல பிடிக்காதவங்க அங்கே இருப்பாங்க. ஹஸ்பண்டும் அங்கதான் இருப்பாரு, அவருக்கு ஹோட்டல்ல இருக்க பிடிக்காது. சோ அங்கதான் ஒரு வீடு மாதிரி ஒரு குக் இருக்காங்க, அப்படி வச்சிருக்காங்க அது. பட் இட்ஸ் நாட் லைக் அ ஹவுஸ், ஒரு சுவாமி பூஜை அப்படி எதுவும் இல்ல. நான் வந்த உடனே என்ன பார்த்துட்டு நான் சொன்னேன் எங்கே பூஜை எங்க இது வீடா, எனக்கு வீடு வேணும். வீடுன்னு அப்ப இந்த வீடு. ஏன்னா புதுசா நம்ம ஃபேமிலி என்ன ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீடு உங்களுக்காக அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து அவங்களே அப்படிங்க, அவங்களுக்கே தெரியாது. அவர் அப்படி பிசினஸ் வளர்ந்துட்டாரு. அப்படியே அதுக்குள்ளே இருக்கிற ஆளு. மேரேஜ் ஆன அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க கம்பெனில கூட, ஐயோ மேம் நீங்க வர்றதுக்கு முன்னாடி சார் ரொம்ப டெரர் எங்களுக்கு, இப்ப கொஞ்சம் சாஃப்டா இருக்காங்கன்னுவாங்க. மேபி என்னோட அவருக்கு பேஷன்ஸ் வந்திருக்கோ தெரியாது. எனக்கு அப்படிதான், எங்களுக்கு எல்லாம் பேம்பர்டு இல்லைங்க. இப்போ ஒரு ஷார்ட் தப்பா இருந்தா கூட ஒன் மோர் அப்படி கெஞ்சி எல்லாரும் எங்களை கேட்டு அழகா பண்ண வச்சிடுவாங்க. யாருமே எங்களோட ரூடா இல்ல. மேரேஜ் ஆன அப்புறம் 2-3 இன்சிடென்ட்ஸ் இருந்தது. எங்க ஹஸ்பண்ட் ரூட் ஆக மாட்டாரு, ஆனா சைலண்ட் ஆயிட்டு போயிடுவாரு. அது இட் லுக்ஸ் மோர் ரூட். சோ நான் அதெல்லாம் பார்த்து ஒரு நாள் அவர் அப்படி ஏதோ இதுல கேக்குற பதில் சொல்லாம போன உடனே நான் வீட்டுல வந்து பேக் பண்ணிட்டு ஃபிளைட் புக் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டேன் சென்னை. அவர் தேடுறாரு அங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியுமே எல்லாமே. இப்போ புக்கிங் எல்லாம் எங்க ஆளுக்கு புடிச்சு வந்துட்டேன். அம்மா அவங்களும் தெரியும், அவங்களும் ஷாக்கு. ஏர்போர்ட்ல வந்து சொல்றேன், துபாய் ஏர்போர்ட்ல இறங்கி நான் சென்னை இன்னும் 4-5 ஹவர்ஸ்ல வருவேன், இந்த டைம் நீங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்கன்ற எங்க அண்ணாக்காம. அவங்க பயங்கர ஷாக். ஹஸ்பண்ட் அடிக்கிறாரு, பொண்ணு காணோம், எங்க வந்தது. நான் தைரியமா வந்துட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை ஏதாவதுன்னா தைரியம் ஆயிடுவேன், இல்லன்னா பொண்ணு மாதிரி இருப்பேன், ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்போம். நான் தான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப், அவர் கொஞ்சம் நிதானம் தான். சொல்லுவாரு ஒரு சண்டேல நீ ரைஸ் ஆகும் போது நான் காமா தான் இருக்கணும், இல்லாட்டி அது பசங்க இருக்காங்க நான் தாம் தூம் பண்ணுவேன். ஓகே, நீங்க உங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு ஊர்ல இருந்து எல்லாரும் உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எவ்வளவு ஒரு ஷோ ஸ்பெஷல் உங்களுக்கு? ஸோ ஸ்பெஷல்னா எவ்ரிதிங் நாங்க செஞ்சதுங்க. பட் ஒன் திங் இஸ் நான் இன்னும் அப்போ பண்ணதுதான். இந்த செடி பாத்தீங்களா, இது மருதாணி செடி. ஓகே மேம். இது வந்து நான் போட்ட செடி. சில செடிகள் இருக்கும், நான் எல்லாம் போடுவேன். நான் பிகாஸ் ஐ லவ் குக்கிங். கருவேப்பிலை செடி இதெல்லாம் இருக்கும், அலோவேரா எல்லாம் ஹெல்த்தியா. அந்த துளசியும் நான் போட்டது. இங்க செம்பருத்தி எல்லாம் இருக்கும் இந்த நடுல, அதெல்லாம் நான் போட்டது. இது எல்லாமே நான் வச்சு நான் சொன்னேன் தொடாதீங்க, அது அப்படியே இருக்கணும். நான் வந்து அப்புறம் தான் பெரிய இதுல மாத்துறேன். பாருங்க எல்லாம் குட்டி குட்டி தான் அப்படி இருக்கும். இதெல்லாம் நான் வச்சது. அந்த மருதாணி நான் சின்னது ஸ்ரீலங்கால இருந்து, அது சொல்லலாம இல்ல தெரியாது, அடுத்த வாட்டி கஸ்டம்ஸ் பிடிப்பாங்க. மருதாணி தான் எடுத்துட்டு வந்தீங்க? மருதாணி செடி எடுத்து வந்தேன். செடி எடுத்துட்டு வரக்கூடாது. சரி என்ன பண்ணும் தெரியாம எல்லா இலைகள் எடுத்துட்டு நம்ம வாட்டர் பாட்டில் இருக்கும்ல, அந்த வேர் மட்டும்
அந்த வாட்டர் பாட்டில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த வேர் வச்சுட்டு வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தேன். சோ அவங்க கேட்கல, நான் போட்டு இருக்கேன், பிடிச்சிருக்கலாமே, அவங்க பிடிக்கல, இனிமே என்ன செக் பண்ணுவாங்க, நல்லா செக் பண்ணுவாங்க இந்த வாட்டி கஸ்டம்ஸ். அது கொண்டு வந்து போட்டோம். இங்க ஒரு வாட்டி சுனாமி வந்தது பாருங்க, அப்ப அது கொஞ்சம் வளர்ந்தது, வளர்ந்து அது விழுந்து போய் எனக்கு நான் சொன்னேன், இங்க வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு நீங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ, நீங்க என்ன பண்றீங்களோ, உங்களுக்கு ஜுரம் அதான் எனக்கு தெரியாது, அந்த செடி நான் போட்டது ஏதாவது ஆயிடுச்சு, பின்னுக்கு எல்லாம் செடி இருக்கு. மேங்கோ ட்ரீ ஆல்ரெடி இருந்தது, இந்த எலுமிச்சை பழம், இந்த தானிய பொமோகிரானட் இதெல்லாம் இருக்கு. அதுக்கு ஏன்னா நான் பப்பாயா ட்ரீ போட்டிருந்தேன், அது இதாயிடுச்சு. அப்ப எனக்கு கோவம் வந்தது. நான் வீடு யாரும் இல்ல, வேற வேலை இல்ல, உங்களுக்கு கார்டனர் இருக்காங்க, நீங்க பாக்குறதே அதுதானே, அதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம், ஏன் நீங்க அதுவும் பாக்கல. இல்ல மேம் சொன்னா அந்த ஒரு காத்து வந்தது, அப்போ விழுந்தது மேம், பாக்கணும், அங்க இருந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரேன், நான் கூகுள் பண்ணி அந்த செடி எப்படி நிக்க வைக்கணும், அதுக்கு சுத்தி ஒரு கம்ப இது போடுங்க, அப்புறம் அதுக்கு கயிறு கட்டுங்க, இப்படி இப்படி 2 குச்சி வச்சேன், எல்லாம் அந்த செடிதான். மருதாணி செடி, ஸ்ரீலங்கன் மருதாணி. ஸ்ரீலங்கன் புவன்யால இருந்து வாங்கிட்டு வந்தேன். அவங்க ஹஸ்பண்டோட அங்கிள் வீட்டுக்கு போனா அங்க இருந்தது, அது ஒரு சின்ன வேர் வருது, அதை எடுத்துட்டு நான் கொண்டு வந்துட்டீங்க. அப்புறம் கருவேப்பிள்ளை செடி கூட ஸ்ரீலங்கால இருந்து, கேரளால இருந்து சில இந்த தேங்காய் செடிகள் எல்லாம் அப்படியெல்லாம் வாங்கிட்டு வருவேன். உங்களுக்கு கார்டனிங் மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு. இப்போ யூடியூப் எல்லாம் பாக்குற எல்லா ஆர்டிஸ்ட் அவ்வளோத்துக்கு நான் பண்ணல, நான் சின்ன சின்னதா ஏதோ எங்க அம்மா சொல்லி கொடுத்தது, அலோவேரா இஸ் குட் ஃபார் ஹேர் ஃபேஸ் பண்ணுவாங்க, அப்புறம் துளசி கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் வச்சுப்பேன். சூப்பர்வா. இந்த மருதாணி செடி தான் அங்க இருந்து நீங்க எடுத்துட்டு வந்தது? மரம் ஆயிடுச்சு, இப்போ செடி இல்ல, அது மருதாணி மரம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய இருக்கா மேம்? எங்களுக்கு அப்புறமேல் அதெல்லாம் காட்டுங்க. ஓகே, எவ்ரி இயர் இங்கதான் இருக்கீங்க அந்த ஜூன் டு செப்டம்பர் அப்படிங்கும்போது, இங்க யாராவது நம்ம சினிமா சர்க்கிள்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? ஆக்சுவலா கமல் சார் அங்க பெரிய வீடு கட்டுறாரு, அது இங்கதானா? அதான் வீடுங்க. ஓ, இங்க கட்டிட்டு இருக்கறதா? ஓகே ஓகே, அதுதான். பட் அவர் நான் எப்பவும் பார்க்கல, பட் நான் சும்மா வாக் பண்ணிட்டு பாப்பேன். ஓகே, சோ அவ்வளவுதான். பட் கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, ஸ்னேஹா மேம் இருக்கிறாங்க, பிரபுதேவா மாஸ் அடிக்கடி நான் அவங்க வீட்டுக்கு போவேன். சார் இங்கதான் இருக்காரு, அவங்க வைஃபு குழந்தையோட போய் விளையாடுவேன். சோ வெரி ஸ்வீட் ஃபேமிலி. அப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க, கலா மாஸ்டர் எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் சென்னை வரீங்க அப்படின்னாலே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் வரேன் அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா, இல்லை அவங்களுக்கே தெரியுமா? அப்போ என்ன வரும்போது சொல்லுவோம், மீனா மேம் வருவாங்க என்ன பார்க்க, அப்புறம் எல்லாருமே சங்கீதா அவங்க, சங்கவி அவங்க வருவாங்க, எல்லா கலா மாஸ்டர் வருவாங்க, யார் யார் சின்ன சர்க்கிள் தாங்க, பட் ஐம் ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிபடி. ஸோ வரும்போது ஏன்னா நாங்க இங்க வந்து கொஞ்ச நாள் இது பண்ணிட்டு எல்லா ஊரு சுத்துறது, எல்லாமே டெம்பிள்ஸ், அப்புறம் திருப்பதி போவோம், அதுலயே அந்த 2 months முடிஞ்சிடும். சோ அது பிஸியா இருப்போம் நாங்க. எப்ப டைம் கிடைக்குது அப்ப திருப்பி அவங்களும் வருவாங்க. கனடா வந்தா என்னோட இருப்பாங்க. யார் கனடா வந்தாலும் ஆப்வியஸா உங்ககிட்ட பேசிடுவாங்க. நிகுஷ் வந்திருக்காங்க, அண்ட் மீனா வந்திருக்காங்க, பிரபுதேவா மாஸ்டர் வந்தாங்க, அப்புறம் எல்லாரும் வருவாங்க. சூப்பர் மேம். ஸோ இப்போ நீங்க தனியா இருக்கீங்க, ஃபேமிலி எல்லாமே அங்க இருக்காங்க, உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, போயிட்டு வாங்க சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு. ஸோ அடிக்கடி பசங்கள்லாம் வந்து அம்மா என்ன பண்ணிருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? இல்ல, நான் நினைச்சேன் அவங்க எல்லாம் போட்டு எழுதுவாங்க, போன் பண்ணி என்ன பண்ண. இப்ப நான் அடிச்சேன்னா ஒரு 2 நிமிஷம் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் பேசினாரு என் பையன் வந்து லைக் அந்த 5 years தான் அவருக்கு. அவர் தான் நைட்டு படுத்த உடனே அம்மா ஜோஜோ பாடு இதுன்னு நான் தான். இப்ப அமரன்ல எப்படி வந்திருக்காங்க, சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயன் அவங்கள எப்படி ஐபேட்ல, அப்படிதான் நானும் அவரு ஜோஜோ வச்சு சாப்பாடு அவங்க ஊத்தும் போது நான் பேசுறது அதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ 1 monthக்கு அப்புறம் இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப அவரு நான் அடிக்கிறேன், அவரு பிஸி, குட் நைட் மாம் படுத்துட்டாங்க, இப்படி எல்லாம் வருது. ஏன்னா டைம் டிஃபரன்ஸ் இல்லைங்க, 2.5 hours நம்ம டைம், பட் 24 hours டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே சோ அப்ப இந்த லீவ்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் கிளம்பி வந்துருவாங்க, பட் மறுபடியும் டூர் ஸ்டார்ட். அதான்
ஜூன்ல வருவாங்க. ஓகே ஓகே. நான் நடுநடுல எனக்கு ஒரு 10-15 டேஸ் நான் போவேன். ஓகே. பசங்க என்ன பண்ணிருக்காங்க? 3 பேரோட பேர் என்ன? என்ன படிக்கிறாங்க? எல்டஸ்ட் டாட்டர் வந்து லான்யா. ஓகே. லான்யா அவ வந்து இப்ப 8th கிரேட் படிக்கிறா. ஓகே. செகண்ட் டாட்டர் வந்து சாஷா. ஓகே. அவ இப்ப 4th கிரேட் படிக்கிறா. ஷிவின் பையன் வந்து ஷிவின். அவ இப்போ கிரேட் 1. கிரேட் 1 தெரியும் தானே, கொஞ்சம் சின்ன பையன். அவரு என்னோட தான் இருப்பாங்க, 3 பேரும் என்னோட தான் இருப்பாங்க அப்பப்ப. பட் இப்ப பழகுறாங்க. அம்மா இருக்காங்க இல்ல எங்க அம்மா. சோ ஓகே. ஸோ அவங்களுக்குலாம் ஏன்னா பெரிய பொண்ணு 8th கிரேட் படிக்கிறாங்க போது உங்க படங்கள் நீங்க நடிச்சது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஷாக் அந்த ஷோல சொன்னது அம்மாவோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தான்னு. ஆனா என்னோட நிறைய படம் பார்த்தாங்க. அத ஃபர்ஸ்ட் படமும் பார்த்தாங்க. ஓகே. உழவன் சொல்றீங்களா இல்ல மலையாளத்துல? சர்க்கம் பார்த்திருக்காங்க. அப்ப ஸ்டேஜ்ல தான் சொன்னது. நானும் 13, அவங்க அப்ப 13 நான் சொன்னது. அப்பதான் தெரிஞ்சது. நாங்க கேட்டோம் பெருசா என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த சின்ன பசங்க இல்லைங்க, ஒரு வாட்டி சொல்லுவாங்க அப்பா ஆபீஸ் போனா அப்பா மாதிரி பிசினஸ் ஆகுவான்னுவாங்க. இப்போ என்னோட இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கிரேஸ், அவங்க வந்து எனக்கு போட்டோஸ் எடுக்கும்போது அந்த ஷோல எல்லாம் பார்த்துட்டுக்கு அப்புறம் அம்மா மாதிரி ஆக்டர் ஆகுவாங்க. சோ 3 பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. பட் எதானாலும் அவங்களோட இஷ்டம். ஐ டோல்ட் தெம் ஃபர்ஸ்ட் படிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கு வேணாலும்னா. அதுதான் இந்த மூவிஸ் இதெல்லாம் வந்து போகும். பட் இருந்தாலும் அந்த எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி சைல்டுன்னு. அதனால்தான் நான் ஸ்கூல் அங்கே படிச்சு அங்கே பண்றேன். சூப்பர் மேம். ஸோ ஒய்ஃபா, அம்மாவா, 3 குழந்தைங்களுக்கு அம்மாவா, எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலியை லீட் பண்றீங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது. பட் இதை நீங்க அக்செப்ட் பண்ணி, ஏன்னா நீங்க ஒரு பயங்கர லைம்லைட்ல இருந்தீங்க, அப்புறம் ஃபேமிலி லைஃப் ஆகும்போது ஓகே நான் என் ஃபேமிலியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஆஸ் அ லீடிங் ஆக்ட்ரஸா? ஆக்சுவலி அப்படி இல்லை. நான் வந்து எப்பவுமே நான் at the age of 13 நான் சர்க்கம் பண்ணியிருக்கேன். சர்க்கம் பண்ணும்போதே எனக்கு தெரியாது நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகுவேன், பெரிய ஆக்ட்ரஸ் ஆகுவேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ படிப்படியாத ஒரு படத்துக்கு எங்களுக்கு we are taught and நாங்க அந்த சக்சஸ், அந்த லக், அப்புறம் ஹார்ட் ஒர்க் எல்லாம் கூடிதான் எங்களுக்கு வந்தது. மென் கிட்ஸ் வராங்கன்னா நாங்க எதிர்பார்க்க முடியாது அவங்களும் நான் ஒரு ஆக்ட்ரஸ்ன்னா என் குழந்தைங்களும் ஆக்ட்ரஸோ ஆக்டரோ ஆகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். பிகாஸ் அவங்க லைஃப்ன்றது அவங்க கையில. இப்போ எங்க ஃபீல்ட்ல எங்க ஃபேமிலில என்ன யாரும் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு அது டெஸ்டினி எழுதிருக்கு ஆயிருக்கேன். அதே டெஸ்டினி ஐ கான்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் மை கிட்ஸ். ஆனா சந்தோஷம். பட் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவங்களுக்கு, என்னால முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணுவேன். பட் as far as இப்ப தெரியற வரைக்கும் என் பசங்க ரொம்ப இண்டிபெண்டன்ட்ங்க. அவங்க டெசிஷன்ஸ் எல்லாம் இப்போலேருந்து அவங்க எடுக்கிறாங்க. இப்ப ஏதாவது பட் எங்களை கன்சல்ட் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன் என் டாட்டர்ஸ் கிட்ட எல்லாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அவங்க பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் போவாங்க, அவங்க வீட்டுக்கு எல்லாம் போவாங்க. பட் எங்கேயாவது வெளியே போனா இப்போ நான் பேரண்ட் நான் இருக்கணும், அவங்க சைடு அவங்க பேரண்ட் அப்படி பார்ப்பேன். ஸ்டே ஓவர்ஸ் நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஸ்டே பண்றது ஏன்னா எனக்கு தெரியாது. அவங்க சைடு அவங்களுக்கு ஹாப்பி என்னோட இருக்கிறாங்க, என்னோட வீட்டுல ஸ்டே ஓவர் பண்றாங்க அந்த குழந்தைன்னா நான் நல்ல அவங்களுக்கு மேல் நம்பிக்கை இருந்தா நான் அலோவ் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி என் டாட்டர் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல தான் வந்து தங்குவாங்க. பிகாஸ் they'll say I cook well ன்னு. அவங்க எல்லாம் சைனீஸ், அவங்க எல்லாம் மதர்ஸ் எல்லாம் they are all working. So அவங்க சொல்லுவாங்க will you take பண்ணுவாங்க. ஸோ அங்க என்ன கனடால பொறுத்த வரைக்கும் நிறைய தமிழ் மக்கள் இருந்திருக்காங்க போது, பட் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா தமிழ் மக்கள் அங்க இருக்கும்போது? அப்படியான ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்திருக்காங்களா? நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ரமா மேம் பொண்ணுன்னு அப்படி எல்லாம் இல்லைங்க. அப்படி எல்லாம் இல்லை. அங்க வந்து அது ஒன்னும் ஐ அப்ரிஷியேட். பிகாஸ் என்ன நான் வரும்போது தே லாஸ்ட் பிக்சர்ஸ் என்ன வந்து ஒரு ஆக்ட்ரஸா ட்ரீட் பண்ணுவாங்க. பட் டாட்டர் இந்த டாட்டரே அப்படி இருக்காது. அவ எப்பவுமே டவுன் டு அர்த். யூ see my kids are very down to earth, very silent, ரொம்ப இண்டிபெண்டன்ட் கூட. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களே பதில் சொல்லுவாங்க. ஏதாவது தெரியாதுதான் அம்மாவை பார்ப்பாங்க. ஏதாவது டவுட் இருந்து இது நல்லதா இல்லதான்னு பார்க்கும்போதுதான் எங்களை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த டிஃபரன்ஷியேஷன் தெரியும். பிளஸ் அவங்களுக்கு அந்த எது அம்மா கிட்ட கேட்டுட்டு பெர்மிஷன் எடுத்துட்டு போகணும், எது சொந்தமா அவங்க டெசிஷன் எடுக்கலாம்னது
5 வயசு பையனுக்கு கூட தெரியும். ஓகே. அது ஸ்கூல்லன்னு சொல்லி கொடுக்குறாங்க, பிளஸ் எங்கள் வீட்லயும் எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படி சொல்றது. ஏன்னா அதுதாங்க, அவங்க எல்லாம் கெட்டதெல்லாம் பார்த்துட்டு முன்னுக்கு போனவங்க. ஃபாரின்ல நீங்க அப்ராட்ல இதுக்கு முந்திதான் நம்ம வந்து அப்ராட்லன்னா அங்க ஃபாஸ்ட் இதெல்லாம் சொல்லுவோம். இப்ப அப்படி கிடையாது, அதெல்லாம் பார்த்துட்டாங்க. இப்ப அவங்க எல்லாருமே இந்த யோகா, இந்த ஹெல்த், உங்களுக்கு தெரியாது அவ்வளோ ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு கோயிலன்னா அவ்வளோ சுத்தமா இருக்கும். எனக்கே சில விஷயங்கள் எங்க ஹஸ்பண்ட் சைடு அவங்க அம்மா மாமி அவங்க சொல்லுவாங்க, புரட்டாதி சென்னிக்கு வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க. எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவேன், மாமி இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு இது நீ இருந்தா இருப்புல, இல்லாட்டி நான் இருக்கிறேன் என்ன போர்ஸே பண்ண மாட்டாங்க. ஸோ பட் நான் இருப்பேன் சம்டைம்ஸ். ஏதாவது பூஜை இம்பார்ட்டன்ட் பூஜைன்னா அவங்க கோயிலுக்குள்ள அவங்க கூட போவேன்னா. ஸோ அதெல்லாம் ஐ லேர்ன்ட். அங்கே ரொம்ப பக்தி இருக்கு அங்க ஜனங்களுக்கு, பிளஸ் அவங்க ட்ரெடிஷன்ஸ். எங்க டாட்டர்ஸே நான் வந்து வீக்லி ஒன் சண்டே வந்து தமிழ் கிளாஸ். அங்கே தமிழ் ஃப்ரீ. ஓகே. தமிழ் கம்யூனிட்டியில அவங்களுக்கு தமிழ். இப்ப அதுதான் மை டாட்டர் கேன் ஸ்பீக் தமிழ், ரைட் தமிழ். ஓகே. பேசுவாங்க, அது தமிழ் பேசுது. அப்புறம் சாட்டர்டே வந்து நான் சங்கீதம், கர்நாடிக் சங்கீதம் கத்து கொடுப்பேன். நான் டான்ஸ் எதுவுமே போட இல்லை, பிகாஸ் நானும் கத்துக்கல, வந்தா வரட்டும் இல்லாட்டி இல்லை. பட் அந்த சங்கீதம்ன்றது சிங்கிங்ன்றது அவங்களுக்கு ஒரு கலை, அவங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கும். அது பண்ணுவேன். இம்பார்ட்டன்ட் ஸ்விம்மிங், இதெல்லாம் பேசிக் திங்ஸ் எல்லாம் வரும். அது my 3 children are into all that. சூப்பர். ஸ்விம்மிங் பூல்